नमामि शंकराचार्य गुरुपादसरोरुहं यस्य प्रसादान् मूढोऽपि सर्वज्ञो भवति स्वयं. காஞ்சி மகாபிரிவா 1961 வருஷம் கும்பகோணம்லாம் யாத்திரையை முடிச்சுட்டு புதுக்கோட்டை அதை இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு மதுரையெல்லாம் விஜயம் பண்ணிட்டு செட்டிநாட்டில் சில இடங்களுக்கெல்லாம் விஜயம் பண்ணிட்டு இளையாத்தங்குடிக்கு வந்தால் இந்த 1961 வருஷம் 62 வருஷம் 2 வருஷமும் சாதுர்மாசம் இளையாத்தங்குடியில் தான். இளையாத்தங்குடியில் தான் காஞ்சி காமகோடி பீடத்தோட 65வது பீடாதிபதிகள் ஸ்ரீமத் சுதர்சன மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமி எழுங்கிற இந்த மகானோட அதிஷ்டானம் அங்கே இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த அதிஷ்டானம். நகரத்தாருக்கெல்லாம் நாட்டுக்கோட்டை செட்டிமார்களுக்கெல்லாம் இந்த ஆச்சாரியாள்கிட்ட ரொம்ப பக்தி. அந்த ஆச்சாரியால் அந்த இளையாத்தங்குடியில் தான் இருக்கிறதே வாசம் பண்ணிட்டு இருக்கிறதே. அங்கே பெரிய சிவங்கோவில் இருக்குது. எய்தாப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய குளம். இந்த செட்டிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தார்களோட அந்த நறுவிசு காரியத்துக்கு அழகு வார்த்தைகளால் வர்ணிச்சு முடியாது. எதை பண்ணினாலும் ஒரு பளிச்சுன்னு வீடு அப்படின்னாலே இப்படி பார்த்துட்டே இருக்கலாம் அளவுக்கு அவ்வளவு நறுவிசா அவ்வளவு அழகாக அந்த ஒரு கலை நயத்தோடு இருக்கும். இந்த ஊர்லெலாம் பண்ணிங்கன்னா குளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படிகள்லாம் கட்டியிருக்கிற அழகும் அதுக்கு உண்டான அந்த நீட்னஸும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இளையாத்தங்குடி குளம்லாம் அப்படி தான் இருக்கும். இல்லை நகரத்தார் இடங்களில் இருக்கிற எல்லா இடமே அப்படி தான் இருக்கும். அந்த இளையாத்தங்குடியிலும் பெரிய குளம். அந்த 65வது பிரிவா என்னமுன்னா அந்த இளையாத்தங்குடியில் இருந்துட்டு இருக்கிறதே ஒரு நாளைக்கு குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறதே பக்கத்தில் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு புல், அதாவது முட்புதர்லாம் மண்டின ஒரு இடம், புஷ்ன்னு சொல்லுமே அது மாதிரி ஒரு இடம். அதை காமிச்சு இந்த இடத்த எனக்கு தரியா, இது யாரோடது, இந்த இடத்த தரியா அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த செட்டிகள்கிட்ட கேட்டிருக்கா. அந்த செட்டியார்லாம் சொன்னால் அது ஒரே முள்ளு புதரும் அதுமா இருக்குது. பெரியவாளுக்கு வேணும்னா ஆச்சாரியாளுக்கு வேணும்னாக்க நல்லதான் இந்த இடத்துலையே மற்ற இடங்களில் எங்கே இருக்கோ இந்த ஊரில் இந்த இடம் வேணாலும் தரும், அந்த இடம் எதுக்கு அப்படிங்கிறா. இல்லை அந்த இடம் தான் வேணும் அப்படின்னு இந்த ஆச்சாரியால் சொன்னால் கொடுத்தா அந்த இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறா. அதுக்கப்புறம் கம்பல் பண்ணல. இது இந்த குளத்தங்கரையில் உட்காந்து ஒரு நாளைக்கு கேட்டுது. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு போக மறுநாள் 2 நாளில் அமாவாசை வருது. பங்குனி மாதம் அமாவாசை. அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த குளத்தில் உட்காந்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கா. ஜபம் பண்ணின்றவா அப்படியே பண்ணின்றவா தான் சித்தி ஆயிட்டா. எப்பேற்பட்ட யோகீஸ்வராலாம் காமகோடி பீடத்தில் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தரோட அந்த தபஸும் மகிமையும் அவளோட பிரபாவத்தையும் பார்த்தா சொல்லி அடங்காது, சொல்லி வர்ணிக்க முடியாது. அப்படி ஒரு ஆச்சரியகரமான இருக்குது. ஏன்னா யோக சந்திரமௌலீஸ்வரர்னா அதிஷ்டான தேவத்தை பூஜை பண்ணுற சுவாமி எப்பேற்பட்டவர். கைலாசத்திலேருந்து ஆதிசங்கர பகவத்பாதால் கொண்டு வந்து யோக சந்திரமௌலீஸ்வரர். அதனால் இங்கே யோகிகள் தான் அத்தனை பேரும் பரமயோகிகள். அப்படிதான் இந்த ஆச்சாரியாலும் ஸ்நானம் பண்ணிட்டு அமாவாசை அன்னைக்கு அப்படியே குளத்தங்கரையில் உட்காந்துட்டு அனுஷ்டானத்தில் உட்காண்டவ அப்படியே நிர்விகல்ப சமாதி அடைஞ்சிட்டா. இதை பார்த்தோன்னே இந்த செட்டியார்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு துக்கம் தாங்கலை, ரொம்ப வருத்தப்பட்டா. இப்படி ஒரு ஏன்னா ஒரு மகா தபஸ்வியா ஒரு பழுத்தவழமாக ஒரு ஆச்சாரியால ஒரு நரசரீரத்தில் நம்மளோட கூட பார்த்து பழகிவிட்டு அவள் இல்லை நம்ம கண்ணை விட்டு அந்த சரீரம் மறையிறது அப்படின்னா எவ்வளோ ஒரு நமக்கு கஷ்டம் இருக்கும். இன்றைக்கி நமக்கு அது இருக்கே. இப்படி ஒரு பெரிவாளை பார்த்தோம் இவ்வளவு அனுபவித்தோம் அப்படின்னா அந்த பெரிவாளை இந்த சரீரத்தோடு பார்க்க முடியல அப்படிங்கிறது ஒரு குறை தானே. நாம் நேருக்குனே நாம் அனுபவிக்க முடியலையே. ஏதோ அவள் அந்தரியாமியாக இருக்கா, எங்கேயும் வியாபிச்சிருக்கா, நமக்கு நம்ம மனசறிஞ்சுன்னு நமக்கு நம்ம பிரார்த்தனையில் அவன் நிறைவேற்றி வச்சுனுங்க அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்கிறது வேற. இருந்தாலும் நம்ம ஒரு ஆறுதலாக நமக்கு சௌலபியமாக போய் அங்கே பழகிறதுக்குன்னு ஒரு சரீரம் ஐத்தாப்பில் இல்லைங்கிறது ஒரு வருத்தம் தானே. அது மாதிரி தான் இந்த நகரத்தாருக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டா அந்த ஆச்சாரியால் இப்படி சித்தி ஆயிட்டாளேன்னு. இப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுது. 2ஆம் நாளே இந்த இடத்த இந்த முட்புதராக இருக்கிற அந்த இடத்த காட்ட கேட்டாளே ஆச்சாரிய, எனக்கு தரையான்னு கேட்டாளே அப்படின்னு. அவளுக்கு புரிஞ்சுடுத்து. ஓ நாம் சித்தியாக போகிறோம், நமக்கு சமாதி வைக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கு தான் இது சூச்சகமாக சொல்லியிருக்கா அப்படின்னு நினச்சிண்டு உடனே என்ன பண்ணினா இன்னைக்கு அந்த எந்த இடத்த அந்த ஆச்சாரியால் கேட்டாலோ அந்த இடத்துல தான் சமாதி பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இளையாத்தங்குடி பெரியவாளோட சமாதி அங்கே தான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாலே இடத்த செலக்ட் பண்ணி சொல்லி இந்த இடம் அப்படின்னு கேட்டுவிட்டா. அப்படியேற்பட்ட யோகீஸ்வரர் அந்த மகானோட சமாதி உள்ள இடம் தான் இந்த இளையாத்தங்குடி அப்படிங்கிறது. இன்றைக்கும் பங்குனி மாத அமாவாசையில் அவளோட ஆராதனை ரொம்ப விமரிசையாக நடக்கிறது.
அப்படியே பல பேர் வந்து அங்கே தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வரப்பிரசாதியாக இருந்துன்னு எல்லாருக்கும் இன்றைக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் 61 வருஷம் 62 வருஷம் 2 வருஷமும் புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு பெரியவா பல சாஸ்திர பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்துன்னு அங்கேயே வச்சுட்டு இருந்தா. முன்னமே பார்த்தோம். அப்படி இருக்கிறதே தான் இளையாத்தங்குடியில் இருக்கிறதே புதுப்பெரிவாளே தன்னோட குருநாதர் பூஜை பண்ணுறதே பூஜை முறையெல்லாம் போட்டு கைங்கரியம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம். இந்த புதுப்பிரிவாளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு பல பண்டிதாள்லாம் வந்திருக்கா. அதில் ஆந்திராலேருந்து ஒரு பண்டிதர், ரொம்ப பெரிய மகா பண்டிதர், அவரெல்லாம் அழிச்சுன்னு வந்து அங்கே வச்சு பாடம் நடக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கு. அந்த ஆந்திரா பண்டிதர் ஒரு நாளைக்கு ரயிலில் வந்து ஆந்திரா தன்னோட இடத்துலேருந்து மெட்ராஸ்க்கு வந்து மெட்ராஸ்லேருந்து ரயிலை பிடிச்சி நேர இங்கே வந்து ட்ரெயினில் திருமயம்னு ஸ்டேஷன், இந்த திருமயத்தில் இறங்கி மடத்து வண்டி வரும், மடத்து வண்டியில் வேலை அழிச்சுன்னு இளையாத்தங்குடி போனோம். இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கு. அந்த சாட்சியில் வந்து நேற்று ஆந்திரா பண்டிதர் வந்துன்னு இருக்க ட்ரெயினில் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து, பயம் வந்துடுத்து. நமக்கு எங்கேயான இடம் தெரியாது, நம்ம இந்த இடத்துக்குலாம் புதுசாக இருக்கோம், இடத்த விட்டுற போகிறோமே, ஊரில் இறங்க வேண்டிய ஸ்டேஷனில் இறங்காத எங்கேயாலும் மிஸ் பண்ணிட போகிறோமோன்னு ஒரு கவலையில் அப்படி பார்த்துட்டே வரத்த எய்த்தாப்பில் இன்னொரு பண்டிதர் ஒரு வைதிகர் உட்காந்துருக்கார். அவர்கிட்ட சொன்னார், எனக்கு திருமய ஸ்டேஷன் வந்தால் சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் என்ன மூடில் இருந்தாரோ தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு விட்டார் அவர் அலட்சியமாக. இவர் பார்த்தார், பாவம் சரி ஏதோ முன்னால் என்னால் இறங்க போகிறார் போலக்கு, அவருக்கு தெரியல போல இருக்கு, அவரும் பூசி அப்படின்னு நினச்சின்னு இந்த ஆந்திரா பண்டிதன் பேசாத வந்துட்டார். அப்படி வந்து நிற்கிறதே ஒவ்வொரு ஸ்டேஷனாக வரத்தையே எட்டி பார்த்துன்னு வர அந்த போர்டெல்லாம். அப்படி ஒரு தினம் ஒரு ஸ்டேஷன் வந்து நிற்கிறதே எட்டி பார்த்தா திருமயம்னு எழுதியிருக்கு. தமிழில் எழுதியிருக்கும், இங்கிலீஷில் எழுதியிருக்கும், ஹிந்தியில் எழுதியிருக்கும் இல்லையோ. இவர் ஆந்திரா பண்டிதராக இருந்ததுனால அந்த சமஸ்கிருத லெட்டர் ஹிந்தி லெட்டர் ரெண்டும் ஒன்று தானே. அதில் திருமயம்னு ஹிந்தியில் எழுதியிருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு படிச்சுட்டார். உடனே வந்துடுத்து அப்படின்னு கிடுகிடுன்னு பொட்டியை தூக்கின்னு கீழே இறங்கினார். கீழே இறங்கி வெளியில் வந்தாக்க மடத்து வண்டி வந்திருக்கு, அதில் ஏறிண்டார், நேரம் மடத்துக்கு வந்துட்டார். வந்து இவர் ஸ்நானம் அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு பெரியவாளை பார்க்கணும். அதுக்கு முன்னால் முதல்ல புதுப்பெரியவாளை போய் பார்த்தார். வாழை வந்தனம்லாம் பண்ணிட்டு நிற்கிறதே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த புதுப்பெரியவா கிட்டக்க அந்த தரிசனம் பண்ணி வந்திருப்பாளோ இல்லையோ, அதில் பக்கத்தில் எய்த்தாப்பில் துறக்காண்டிருக்கார். இவரை பார்த்தா இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த ஆந்திரா பண்டிதருக்கு. யாருன்னா, எங்கே ட்ரெயினில் இவர் எய்த்தாப்பில் உட்காந்துன்னு வந்தாரோ, இவர் வழி கேட்டாரே திருமய ஸ்டேஷன் வந்தால் சொல்லுங்கன்னு, அதுக்கு அவர் அலட்சியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரே, அவர் தான் வந்திருக்கார். அவர் இங்கே வந்து தனக்கு முன்னாலே வந்து இறங்கி இதே ட்ரெயினில் தான் வந்திருக்கார். அவர் முன்னாலே இறங்கி அவர் மடத்துக்கு வந்து எல்லாம் பண்ணியிருக்கார், தரிசனம் பண்ணியிருக்கார். இதை பார்த்தோன்னே இந்த ஆந்திரா பண்டிதருக்கு ஒரு மாதிரி மனசு வருத்தமாக போயிடுது. நமக்கும் அவருக்கும் என்ன விரோதம், முன்ன பின்ன பார்த்ததில்லை. நம்ம ஒன்றும் பெரிய காசு பணம் விஷ் பண்ணணும்னு ஒன்றும் பெருசாக கேட்கல, பெரிய உதவி கேட்கல. நமக்கு ஊர் புதுசாக இருக்கிறதுனால ஸ்டேஷனை விட்டுற போகிறோமே, மடத்த வண்டி வந்து காத்து நிற்குமே, மிஸ் ஆகிட போகிறதே, நம்ம எங்கேயானும் போயிட்டாக்கா அவளுக்கும் கவலை இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாபத்தில் தான் திருமய ஸ்டேஷன் வந்தால் சொல்லுங்கன்னு சொன்னோம். அவர் தெரியாதுன்னு விட்டார். ஆனால் அவரும் திருமய ஸ்டேஷனில் தான் இறங்கி இங்கே மடத்துக்கு வந்திருக்கணும். நம்மளை பார்த்தோன்னே ஒரு வேத வித்வான் அப்படின்னு தெரியுறது, அதனால கேட்டிருக்கலாம், திருமயத்துக்கு வருமா, எங்கே போகிறீள், மடத்துக்கு போகிறீங்களா, என்ன ஏதுன்னு கேட்டுருந்தாக்க நம்மளை கூடவே அழிச்சுன்னு வந்திருக்கலாமே, அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே. அவரும் இதே இடத்துக்கு தானே வர்றார், நாமளும் இதே இடத்துக்கு தானே வரோம், அவர்கிட்ட தானே உதவி கேட்டோம், அவர் நம்மளை அழிச்சுன்னு வந்து இங்கே அழகாக சேர்த்துருக்கலாமே, அது பண்ணாத எனக்கு தெரியாது அப்படின்னு விட்டேத்தியே பதில் சொல்லிட்டு பிசாத இருந்துட்டாரேன்னு இந்த ஆந்திரா பண்டிதருக்கு வருத்தம். இதை புதுப்பெரியவாள்கிட்ட சொல்லி தாபப்பட்டுருக்கார். மனுஷால புரிஞ்சிக்க முடியல, அவருக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, இப்போ தான் முதல்ல பார்க்குறேன், தெரியலன்னு கேட்டேன். இந்த மாதிரி இது வாய் வார்த்தை தான், வாங்க நான் அழிச்சுன்னு போகிறேன்னு. ஒன்றும் இல்லை, என்னோடய அவர் வந்திருந்தா கூட வண்டி மடத்து வண்டி எனக்காக வந்திருக்கு, அதுலேயே அவரும் வந்திருக்கலாம், அவர் என்ன சௌரியமாகவே வந்திருக்கலாம், அப்படி இருக்கிறதே தெரியாதுன்ட்டு அவர் பாட்டே தனியாக போயிட்டாரே, இந்த இடத்துக்கு தானே வந்திருக்காரு அப்படின்ட்டு இவருக்கு வருத்தத்தை பட்டுன்னு அவள்கிட்ட சொல்லியிருக்கு. இது புதுப்பெரியவாளுக்கு நிஜமாகவே வருத்தமாக இருந்தது. ஏன் இந்த வித்வான் இப்படி பண்ணினார், தமிழ்நாட்டு வித்வான் அப்படின்னா அவருக்கும் ஒரு தாபம் இருந்தாலும். பீடத்துக்கு வந்த புது சொல்லியா அந்த இளரத்தம் அது உடனே என்ன பண்ணிட்டு, இதை நம்ம பெரியவாள்கிட்ட போய் சொல்லணும். ஒரு வித்வானுக்கு வித்வான் ஒரு ஒத்தாசை பண்ணது வாய் வார்த்தை ஒத்தாசை பண்ணக்கூடாது. அதனால் அப்படி பண்ணியிருக்கிறவர் தெரியாதுன்னு சொன்னது தப்பு. அதனால் பெரியவாள்கிட்ட சொல்லணும், பெரியவாக அதில் போடணும். பெரியவாளும் அவளை கூப்பிட்டு கண்டிக்கிறாளோ என்ன பண்ணுறாளோ பண்ணட்டும், ஏன் நீங்கள் அவருக்கு ஒத்தாசை பண்ணிக்கூடாதுன்னு அதன்னு கேட்கட்டும் அப்படிங்கிறதுனால வாங்கும் அப்படின்ட்டு அந்த ஆந்திரா பண்டிதனை அழிச்சுன்னு பெரியவாள்கிட்ட வரார்.
2 பேரும் வந்தால் பெரியவா உட்காந்துட்டு இருக்கா. எப்போ வந்தேள் எல்லாம் இந்த ஆந்திரா பண்டிதரை விசாரிச்சோன்னா அப்புறம் மொள்ள சொன்னேன், எந்த வித்வானா அவர் பேர் யாருன்னு இப்போ இங்கே மடத்துக்கு வந்தோன்னு தெரிஞ்சுட்டு அந்த வித்வானம் கூட வந்தார். நான் ட்ரெயினில் வந்து எனக்கு ஸ்டேஷன் தெரியாதேங்கன்னு விட்டுற போறேங்கிறதுக்காக அவள்கிட்ட கேட்டேன். எனக்கு தெரியாதுன்னுட்டு இந்த ஒத்தாசை கூட பண்ணலை. ஆனால் அவரும் அதே இடத்துல தான் இறங்கி இங்கே தான் வந்திருக்கார், அதே இடத்துக்கு தான் வந்திருக்கார். எனக்கு ரொம்ப தாபமாக இருக்குது அப்படின்னு இவர் ஆந்திரா பண்டிதர் சொன்னோன்னு பெரியவா சொல்கிறா, எனக்கு என்னமோ அவரை போல நல்லவர் கிடையாதுன்னு தோன்றுறது அப்படின்னா. இப்போ புதுப்பிரிவாளுக்கும் இந்த ஆந்திரா பண்டிதருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தர் நம்ம வாய் வார்த்தையே கேட்டோம், அவருக்கு பதில் சொல்லலை, அது கூட சொல்லலை, ஒத்தாசை பண்ணலை. ஆனால் அவருக்கு பெரியவா என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னா அவரை போல நல்லவர் கிடையாது அப்படின்னு எனக்கு தோன்றுறதுன்னு பெரியவா சொன்னால் இவாளுக்கெல்லாம் புரியல. ஏன்னா அடுத்த ஒரு இடத்துக்கு வழி கேட்டாக்கா அதை சொல்லலைன்னா அவள் நல்லவான்னு அர்த்தமா பெரியவாளுக்கு. எதனால் அப்படி சொல்கிறான்னா பெரியவா உடனே சிரிச்சுட்டே சொல்கிறா, அவர் நீ கேட்டோன்னே தெரியாதுங்கிறதோட விட்டாரோ இல்லையோ, அவர் ஏதானும் கோச்சுண்டு வேறு எதையான ஸ்டேஷனை காமிச்சு முன்னாலே இதான் திரும்பியே இறங்குங்கன்னு சொல்லியிருந்தாக்க அப்படிலாம் ஏதாவது மிஸ்கைட் பண்ணாத எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கினாரோ இல்லையோ விலகினாரோ இல்லையோ அந்த அளவுக்கு நல்லவர் தானே அப்படின்னா. இப்போ வேற 2 பேருக்கு சிரிப்பு வந்துட்டு, பெரியவாளோட பார்வை எப்படி இருக்குது, நம்மளோட பார்வை எப்படி இருக்குது. அதான் ஞானிகள் அப்படிங்கிறது. அவளுக்கு யார்ட்டையும் எந்த துவேஷமே கிடையாது. மனுஷான்னா இப்படி தான் இருப்பா, இது சுபாவம் இப்படி தான் இருக்கும். யார் சுபாவத்தை என்ன மாற்ற முடியும்? இன்பான் குவாலிட்டி அப்படிங்கிறோம். பெரியவாளோட தம்பி சிவன் சார் அப்படின்னு பெரிய ஞானி அப்படின்னு பெரியவாளே சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தது. ஏன்னா பெரியவா இருந்த வயத்தில் கர்ப்பவாசம் பண்ணி வந்திருக்காருன்னா அவர் ஞானி அல்லது எப்படி இருக்க முடியும்? அப்படி ஒரு பெரிய யோகீஸ்வரா ஞானியாக தான் இருந்திருக்கார். அன்னபானம் கிடையாது, சாப்பிட்டது கிடையாது, சாப்பிட்டாலும் இப்படி குருவி மாதிரி குறிக்கிறது, வருஷ கணக்காக தீர்த்தம் சாப்பிட்டதே கிடையாது, குளித்தது கிடையாது, இப்படியெல்லாம் இருந்தவர் இந்த யோகீஸ்வரர். அவர் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படின்னு ஒரு பெரிய உயர்ந்த புஸ்தகம் எழுதியிருக்கார். அதில் சொல்லுவார் ஒரு இடத்துல, அந்த மனுஷாலோட அந்த இன்பான் குவாலிட்டி cannot be changed அப்படின்னு. அவளுக்குன்னு பிறவி குணம்னு ஒன்று இருக்குது, அதை என்ன பண்ணினாலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ற. தீர்த்தமும் பாலும் சேர்ந்து இருந்ததுன்னா அதுக்காக கவலைப்படுறதில்லை, அது பாட்டுக்கு தண்ணியை விடுறது, பாலை உறிஞ்சி சாப்பிட்றாப்புல தான். இவாளுக்கு பேரே, ஞானிகளுக்கு பேரே என்ன சொல்கிறோம்? ஹம்சர்கள்ங்கிறோம். ஹம்சாள், பரமஹம்சாள் அப்படின்லாம் சொல்கிறோமே. அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் இது மிஸ்ரலோகம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், சேர்ந்து தான் இருக்கும். இப்போ ஏற்பட்ட பரமஹம்சாளாக இருக்கிறவா என்ன பண்ணுறா? அந்த கெடுதெல்லாம் விலக்கிவிட்டு நல்லதை மட்டும் எடுத்துன்னு ஆனந்தப்படுற. அதனால தான் நித்தியானந்தத்தில் இருக்கா. அவளுக்கு எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் இருக்கிற தோஷமே தெரியாத நல்லதே தெரியறதுனால, நல்லதே அனுபவிக்கிறதுனாலே அவளுக்கு ஆனந்தம் சதானந்தம், எப்பொழுதும் நித்தியானந்தத்தில் இருக்கா. இதுதான் அவளோட வாழ்க்கைன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போது இந்த பண்டிதருக்கு பெரியவா அப்படி அட்வைஸ் பண்ணா, நல்ல வேளை அவனை அப்படி இப்படின்னு ஏதாவது மிஸ்கைட் பண்ணி ஒன்று எங்கேயானு திண்டாட விடாத, இந்த அளவுக்கு தெரியலேன்னு சொல்லி விட்டாரே, அது வரைக்கும் அவர் நல்லவர் தானே அப்படின்னு. இப்போதான் இவாளுக்கு புரிஞ்சுது, ஓ பெரியவாளோட எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அப்படின்னு. அப்படி இந்த இளையாத்தங்குடியில் இருக்கிறது. அதேமாரி பொள்ளாச்சி ஜெயம் அப்படிங்கிற பக்தர் பெரியவா எங்கே போனாலும் கூடவே போய் தரிசனம்லாம் பண்ணி கைங்கெல்லாம் பண்ணுற ஒரு பரம பக்தர். அந்த பெரியவா இளையாத்தங்குடியில் இருக்கா. ஒரு நாளைக்கு மத்தியானம் பூஜையெல்லாம் ஆகி பெரியவா பிட்சாகி உள்ளுக்குள்ளே விசிராந்தி பண்ணின்னு இருக்கா. மடத்தில் அங்கங்கே வாழலாம் மற்றவாழலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா. இந்த பொள்ளாச்சி அம்மா வழியில் உட்காந்துன்னு இருக்கா. அப்படி உட்காந்துன்னு இருக்கிறது பார்த்தேன்னா அந்த இளையாத்தங்குடியில் பெரிய முன்னமே சொல்லிக்க இந்த நகரத்தாரோட கட்டடம்லாம் பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும். நடுப்புற இந்த மித்தம் அப்படின்னு சொல்கிறாப்புல மித்தம் இருக்கும், 4 பக்கம் கூடும் தாழ்வாரம் அப்படிலாம் இருக்கும். இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு யாரோ ஒரு நார்த் இந்தியன் கணவன் மனைவி வரா. அவ பெரியவாளை உடனே தரிசனம் பண்ணும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு பரபரப்பாக இருக்கா, ஒரு டென்ஷன் அப்படின்னு சொல்லுமே அது மாதிரி இருக்கா. பார்க்கணும் அப்படின்னு இந்த அம்மாட்ட வந்து கேட்டா, நான் இப்போயே சுவாமிஜியை தரிசனம் பண்ணணும், சுவாமிஜி தரிசனம் பண்ணணும். அந்த அம்மா சொன்னால், சுவாமிஜி வருவார் 4 மணிக்கு மேலே வெளியில் வருவா, வந்தோன்னே அப்போ தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை எனக்கு இப்போயே தரிசனம் பண்ணணும், இப்போயே தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அந்த அம்மா படபடன்னு ஒரு பரபரப்போடு இருக்கா. பார்த்தார், என்ன இந்த அம்மா யாரோ ஒரு அம்மா புதுசாக வந்து இப்போயே பண்ணோம் அப்படின்னா பெரியவா இப்போ தான் கார்த்தாலேருந்து ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது, இப்போ தான் பூஜை முடிஞ்சு ஒரு வழியாக விட்ச ஆகி சித்த நேரம் உள்ளுக்குள்ளே ரெஸ்ட்டுக்கு போயிருக்கா விஸ்ராந்திக்கு, அந்த சமயத்தில் இவன் வந்து தொந்தரவு பண்ணுறாளே அப்படின்ட்டு
உடனே இந்த அம்மா பொள்ளாச்சிம்மா சொன்னா, இல்லை இல்லை அவள் சிஷ்யா இருக்கா, புதுப்பிரிவா இருக்கா, நீங்கள் முதல்ல அவளை தரிசனம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவள் சுவாமிகள் வந்தோடனே பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நீ புதுப்பிரிவாள்கிட்ட அழைச்சின்னு போனா அவள்கிட்டையும் இந்த அம்மா அதையே சொன்னா, இல்லை இல்லை எனக்கு இப்பயே தரிசனம் பண்ணும் அப்படின்னு. புதுப்பிரிவாளும் பார்த்தா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, அவள் வந்தோடனே அவளை நம்ம போய் ஒன்றும் சொல்ல முடியாது, அவளாவே வருவா, வெளியில் வந்தோடனே தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை இல்லை அப்படின்னு இந்த அம்மா பே பண்ணணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறா. வேடிக்கை என்னன்னா, அந்த அம்மா சாப்பிடலை, பட்னியாக கிடக்கா. இதெல்லாம் பார்த்தோன்னா புதுப்பிரிவாளுக்கு பாவமாக இருந்தது. ஒரு பட்னியாக பல தூர தேசத்துலேருந்து வரா, சரி பெரியவாளை பார்க்கணும். சில பேர் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றதுலாம் விரதம் வச்சுருப்பா. அதனால் வேறு வழி இல்லாத என்ன பண்ணார், பெரியவா எந்த உள்ள விசிராந்தி பண்ணிருக்காலும் அந்த உள்ள போய் எட்டி பார்த்தா. இப்படி போனோடனே யார் அப்படின்னா பெரியவா. இதுலேருந்தே தெரியுது தூங்கலை, ஏதோ படுத்துட்டுக்கா சித்த கட்டையை சாச்சுண்டு. புதுப்பிரியா சொன்னா, இது மாதிரி யாரோ குஜராத்லேருந்து வந்திருக்கா, ஒரு தம்பதிகள் வந்திருக்கா, அந்த அம்மா இப்போயே ஒரு பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு மொத்த காலில் நிற்கிறா அப்படின்னு காதில் போட்டுன்னு பெரியவா அவளை மித்தத்தில் உட்கார சொல்லு வரேன் அப்படின்னா பெரியவா அந்த தம்பதிகளை மித்தத்தில் உட்கார சொல்லிட்டா. பெரியவா அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்தா. அப்படி வந்தோடனே அந்த கூடம் அப்படின்னு சொல்லுமே அதில் அப்படி நடந்து வர வந்து இந்த முனையில் பெரியவா உட்காந்துண்டா. இந்த அம்மா பெரியவாளை பார்த்தோன்னே ஒரே உணர்ச்சி வசப்பட்டா. தாரதாரையாக கண்ணில் தண்ணி கொட்டுறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது பண்ணி ரொம்ப இமோஷனலாக இருந்தா. வந்து நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு பெரியவா பேசாத இருந்தால் கொஞ்சம் நேரம் ஒன்றும் இல்லை. அதாவது இந்த உணர்ச்சிகளை எழும்பித்துனா அடங்கி அதுவாகவே தான் அடங்கணும், பேசாத இருந்தால். இப்படி ஒரு 1/4 மணி 1/2 மணி கழிச்சு அந்த அம்மா சித்த அந்த டென்ஷன்லாம் அடங்கினப்புறம் பெரியவாளை பார்த்து அந்த ஆர்வம்லாம் அடங்கினப்புறம் இப்படி உட்காந்துனோடனே இப்போ கேட்டால் பெரியவா, இவா யார், எங்கேருந்து வரா, எந்த ஊர், என்னை எப்படி தெரியும், எதுக்காக வந்தா கேளு அப்படின்னு. அவள் சொல்கிறா, இந்த தம்பதிகள் குஜராத்தில் ஒரு இடத்துல இருக்கா. குஜராத்தில் இந்த அம்மா இருந்துருக்கிறது, இந்த கணவன் மனைவி இருந்துருக்கிறது. ஒரு நாளைக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு சொப்பனம், கனவு. அந்த கனவு எப்படி கனவு அப்படின்னா, இந்த அம்மா கால வேளையில் வெடிகாரத்தால் வீட்டு வாசலில் போய் வாசலில் தண்ணியெல்லாம் தெளித்து கோலம் போட்டு இது மாதிரி பண்ணுறதுக்கு போகிறா. அப்படி போய் அங்கே பண்ணின்னு இருக்கிறதே இப்படி நிமிந்து பார்த்தா ஒரே ஜெகஜோதியாக ஒரு சன்னியாசி வந்து நின்றுருக்க, காஷாயத்தை கட்டின்னு. காஷாயத்தை கட்டி நின்னோடனே அவரை பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. உடனே அவரே கேட்குற, உள்ளே வான்னு கூப்பிட மாட்டேயா அப்படிங்கிற. உடனே அவர் சொன்னோடனே ஞாபகத்துனே உடனே இந்த அம்மா உடனே பிரஜை வந்து வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படிங்க. உள்ளே போகிறா. அங்கே வந்து உட்காருன்னு சொல்ல மாட்டியா அப்படிங்கிற. உடனே ஒரு ஆசனத்தை போடுறா, உட்காடுறா. உட்காந்துன்னொடனே அந்த சுவாமிகள் சொல்கிறார், நீ தான் என்னை பார்க்க வரல, நானும் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாப்புல சொப்பனம். அந்த சொப்பனத்திலே இந்த அம்மா கேட்குறா, இது என்ன ஒரு எனக்கு புரியல, நீங்கள் சொல்கிறது, நீங்கள் யாருன்னு இப்போ தான் தெரியும், உங்கள் பேரா ஊரா ஒன்றும் தெரியாது, உங்களை இப்போ தான் பார்க்குறேன், அப்படி இருக்கிறதே என்னை பார்க்க வரலன்னு என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறேளே, என்னை தான் நீ பார்க்க வரல, நானும் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறேளே, இது எப்படி நியாயம்னு எனக்கு தெரியல. நீங்கள் யார், எந்த ஊரில் இருக்கீள், பேர் என்ன, ஊர் என்னன்னு தெரிஞ்சானா நான் வந்து பார்க்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் இதெல்லாம் தெரியாத போது நான் எப்படி உங்களை பார்க்கலன்னு சொல்லலாம் அப்படின்னு. அப்படியா, நாளைக்கு ஒரு, அதாவது குஜராத்தியில் நம்ம ஊர் தினமணி, தினத்தந்தி, இது மாதிரி பத்திரிகை எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு டெய்லி மேகசின் பேரை சொல்லி அதை பாரு, நான் யாருன்னு தெரியும், வந்து பாரு அப்படின்னா சொப்பனம் கலைஞ்சு போயிடுது. இந்த சொப்பனம் கலைஞ்சோன்னு இந்த அம்மாவுக்கு தூக்கம் முழிச்சுட்டா உடம்பு படபடக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ யார் இந்த சுவாமிகள், எதுக்கு வலியை வந்து என்னை வந்து பாருன்னு சொன்னார் அப்படின்ட்டு உடனே கணவன்கிட்ட சொல்ல. கணவன் தூங்கின்னு இருக்கிற அவரை எழுப்பி உடனே போய் அந்த குஜராத்தி பேப்பரை வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு நிர்பந்தப்படுத்துகிறா. இந்த கணவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவர் ரெகுலராக பேப்பர்லாம் படிக்கிறவில்ல, எதுக்கு இன்றைக்கி என்னமோ அந்த பேப்பரை கேட்குறா அப்படின்ட்டு, எனக்கு டீ போட்டு கொடு, நான் பேப்பர் வாங்கிட்டேன் குடிச்சிட்டு அப்படின்னா. அவர் சொன்னால், நான் டீ எல்லாம் போட்டு வைக்கிறேன், நீ போய் பேப்பர் வாங்கிட்டு வா, அப்போ தான் முதல்ல எனக்கு இன்றைக்கி பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். சரி இவ என்னமோ ஏதோ கேட்குறா முக்கியம் அப்படின்ட்டு இவர் போய் பேப்பரை வாங்கிட்டு வர. பேப்பரை வாங்கிட்டு வந்து பிரித்தா அது கடைசி பக்கத்தில் ஒரு பெரிய விளம்பரம். அந்த விளம்பரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் சங்கர மண்டபம் கட்டி அதில் ஆச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண போகிற, அது 1963 வருஷம் நடக்க போகிறது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு உண்டான விளம்பரம் வந்திருக்கு. அதில் ராமேஸ்வரத்தில் அந்த கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அப்படிங்கிற அந்த விளம்பரம் வந்திருக்கு. அதில் பெரியவா தண்டத்தை வச்சு நிற்கிறாப்பில் ஃபோட்டோவோட வந்திருக்கு.
ஆதிசங்கரர் ஃபோட்டோ, அந்த ராமேஸ்வரம் மண்டப ஃபோட்டோ எல்லாம் போட்டு இந்த ஒரு பக்கம் பெரியவா ஒரு பக்கம் புது பெரியவா எல்லாம் நிற்கிறாப்புல இந்த ஒரு விளம்பரம் வந்திருக்கு. அது பின்னால் அந்த குஜராத்தி பேப்பரில் பெரிய சைஸில் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த ஃபோட்டோவில் பெரியவாளை பார்த்தோன்னே இந்த மாதிரி இவர் தான் இந்த சுவாமிஜி தான் கணவர்கிட்ட சொன்னான். அந்த கணவருக்கு தலையும் புரியல காலும் புரியல. காலங்காலத்தில் ஏந்துனோடனே என்னமோ அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்தால் பார்த்துட்டு இதுதாங்கிறா அப்படின்ட்டு. நீ என்ன சொல்கிற ஏது சொல்கிற அப்படின்னு உடனே அவர் கணவன்கிட்ட சொன்னால், இந்த சுவாமிஜி தான் எனக்கு இன்னைக்கு காத்தால சொப்பனத்தில் வந்தார். சொப்பனத்தில் வந்து நீ என்னை பார்க்க வர மாட்டேங்கிற, நானும் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். நான் உடனே கேட்டேன், நீங்கள் யார் என்ன பேர் ஊரே தெரியாது, நான் எப்படி பார்க்க வரலன்னு என்னை கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, நாளைக்கு இந்த பேப்பரை வாங்கிப்பாரு, நான் யாருன்னு தெரியும் வா அப்படின்ட்டு சொப்பனம் மறைஞ்சு போயிடுது. அதனால எனக்கு என்னமோ காரணம் இருக்குது, இவர் என்னை வழியை வந்து அழைக்கிறார், நான் போய் தரிசனம் பண்ணி தான் ஆனணும் அப்படின்னு. இந்த அம்மா இதை சொன்னோன்னே கணவன் ரொம்ப சாகுவாசமாக சொல்கிறேன், இந்த சொப்பனத்துக்காக நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துட்ட, எனக்கும் இதே மாதிரி வந்ததுங்கிற. இவர் என் சொப்பனத்துலையும் இவர் தான் வந்தார், என்னை வந்து பார்க்குவான்னு சொன்னார். இந்த கணவன் அதை ரொம்ப சொப்பனம் கணவன் லைட்டாக எடுத்துனுட்டான். இந்த அம்மாவால் லைட்டாக எடுத்துக்க முடியல. ஒரு தேவதைகள் தரிசனமாச்சோ, ஒரு கோவிலோ இல்லை ஒரு சுவாமியோ, ஒரு இது மாதிரி மகான்களோ ஞானிகளோ இவெல்லாம் சொப்பனத்தில் பார்த்தா சாதாரண சொப்பனம்னு இக்னோர் பண்ணக்கூடாது. இது பெரியவாளே சொல்லியிருக்கா. நேர போக முடியாத இடத்துல எப்படி போய் அவளோட கம்யூனிகேட் பண்ணுறது, அனுகிரகம் பண்ணுறது. அதனால் இந்த தெய்வ தரிசனங்களாகிறது எல்லாமே தெய்வீகமாக இருக்கிறது, எல்லாமே திவ்யமாக இருக்கிறது, எல்லாமே வாஸ்தவத்தில் நடக்கிறது தான். இதை ஒன்றே நீங்கள் சைக்காலஜி அது இதெல்லாம் மனோதத்துவ ரீதியெல்லாம் வச்சுன்னு மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கிறதெல்லாம் வெளியில் வரும் அப்படின்னு இந்த சயின்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா அங்கே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வேணால் நினச்சி பாருங்கோ, பெரியவா நமக்கு சொப்பனத்தில் வரணும்னு ஒரு நாள் முழுக்கலும் ஒரு மாதம் முழுக்கலும் நினச்சிட்டே பாருங்க, வரான்னு வரமாட்டார். இவர் யாருன்னே தெரியாத அவளுக்கு வருவா அப்படின்னா இப்போ இந்த சயின்ஸ் இங்கே ஒர்க் அவுட் ஆகலன்னு தான். இது தானே நடக்கிறது, அவளோட அனுகிரகத்தில் நடக்கிறதுன்னு. உடனே அதை வச்சுன்னு தான் இவ வந்திருக்கா. அதில் காஞ்சி காமகுடி பீடாது பண்ணு காஞ்சிபுரம் வந்து கேட்டால் அவள் இல்லை இளையாத்தங்குடியில் இருக்கான்னு சொன்னோன்னா அங்கே வந்திருக்கா. அவள் கைட் பண்ண பார்க்க அந்த தவிப்பு இதெல்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்துட்டேன், அதனால இனிமேல் இங்கே இருக்கேன், கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னு பெரியவா இல்லை நீ ஊருக்கு போ, என்னதான் பார்த்தாச்சு, நான் உன்னோடையே இருக்கேன், நீ என்னோடையே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அவளை அனுப்புகிறா. அப்போ அந்த அம்மாட்ட கேட்குறா, என்னைக்கு சொப்பனம் கண்டாக்கோள் அப்படின்னா. இது கேட்டோன்னே அந்த அம்மாவுக்கு சொல்ல தெரியல. ஏதோ சொப்பனம் கண்டோம், ஏதோ 10 நாளைக்கு முன்னால் 15 நாளைக்கு முன்னாலேன்னு வேணால் சொல்லலாம். எத்தனாம் தேதி என்ன கிழமை அப்படின்லாம் தெரியல. யோஜனை பண்ணி பார்த்தா தெரியல. உடனே பெரியவாளாவே பௌர்ணமியாக இருக்குமோ கேளு அப்படின்னா. இப்படி பெரியவா எடுத்து கொடுத்தோன்னா பௌர்ணமியாக இருக்குமோ கேளுன்னு ஒன்று அந்த அம்மாவுக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வந்துருத்தோம். இதை எப்படி இப்போ மறந்து போனவளுக்கு இது பௌர்ணமியான்னு சொன்னோன்னே எப்படி ஞாபகம் வந்தது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ராத்திரி பௌர்ணமிக்கு அவள் ஃப்ரெண்டு வீட்டில் ஏதோ சத்யநாராயண பூஜை பண்ணிக்கா. அதுக்கு கணவன் மனைவியும் போயிட்டு இந்த பூஜையெல்லாம் முடிச்சுன்னு தான் வீட்டில் வந்து படுத்துட்டு இருக்கா. அன்னைக்கு தான் வெடிகாரத்தால் இந்த சொப்பனம் வந்திருக்கு. இது பௌர்ணமியோ கேளுன்னு தான் ஞாபகம் வந்துருத்து. இந்த சத்யநாராயண பூஜை இதெல்லாம் லிங்க் ஆகிடுத்து, பௌர்ணமின்னு தீர்மானம் பண்ணிட்டா. உடனே பெரியவா அனுகிரகம் பண்ணி வாழ அனுப்பிச்சா. இதில் என்ன ஆச்சரியம்னா, பெரியவா சொப்பனத்தில் போயிருக்காங்கிறதுக்கு என்னென்ன, சொப்பனம் கண்டவளுக்கு அது பௌர்ணமியாங்கிறது மறந்து போயிடுத்து, ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கேயோ இளையாத்தங்குடியில் இருக்கிற பெரியவா சொப்பனம் கண்டது பௌர்ணமியாக இருக்குமோ கோளு அப்படின்னா என்ன அர்த்தம், பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போயிருக்கா அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் அவள் சொப்பனத்தில் வந்து அனுகிரகம் பண்ணுறதும் நேர அனுகிரகம் பண்ணுறதும் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற பாவம் நமக்கு திடமாக வரணும். இந்த நிகழ்ச்சிகள்லாம் அதைத்தான் நமக்கு நிரூபிக்கிறது. அப்படி நமக்கு கனவலியும் நனவலியும் எல்லாத்துலேயும் வந்து அனுகிரகம் பண்ணட்டும் பெரியவா அப்படின்ட்டு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்குறோம்.